சொல்றார் பாருங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனையே பாராமல் நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? உங்களை பார்த்தே நீங்க தான் உங்களுக்கு நம்பர் 1 பிரசங்கியாருங்க. நீங்க கேட்குற நம்பர் 1 பிரசங்கியார் நீங்க தான். உங்க மனசுல ஒரு பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு, சில எண்ணங்கள். உங்க வாயை திறந்து சில காரியங்களை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க காது உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கு மெயினா. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க? இதை சொல்லி பாருங்க, இந்த கேள்வியை எழுப்பி பாருங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அப்போ விரோதம் நிற்பவன் யார்? குமாரனே கொடுத்தவர் மற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அது எப்படி? அப்போ 33ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், திரும்ப அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்களா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அது யார் பாது அப்படின்றார் பவுல். தேவன் தெரிந்து கொண்டாச்சு, யார் அது? எவன் அது குற்றம் சாட்டுகிறது? அப்படிதான் சொல்றாரு, குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் சொல்றார் நான் நீதிமான். அப்ப வேற யாரு வேற விதமா சொல்ல முடியும்? பிசாசு பேச முடியுமா? என்ன பேசுனா? தேவன் தெரிந்து கொண்டாச்சு, தேவன் என்ன நீதிமானாய் ஆக்கிட்டார். சில நேரம் பாருங்க, பிசாசு நம்மளை அக்யூஸ் பண்ணும். சில நேரம் நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றம் சாட்டும். சில நேரம் மனசாட்சி ரொம்ப ஓவரா துள்ளும். மனசாட்சி சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாது. மனசாட்சி எப்பவுமே பர்ஃபெக்டா ஒன்றும் வேலை செய்யறது கிடையாது. மனசாட்சி நம்ம நல்லதுக்கு தான் தேவனை அதை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி எப்படின்னா, சில நேரம் நம்ம பாவம் செஞ்சு மனம் திரும்பி அறிக்கை செய்த பிறகும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகும் மனசாட்சி குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும். உனக்கெல்லாம் எங்க மன்னிப்பு, நீ எல்லாம் கான் கேஸ், நீ எல்லாம் அவ்வளோதான், மறந்துரு, உன் கதை அவ்வளோதான், முடிஞ்சது போ. அப்போ இந்த மாதிரி உனக்கு மனசாட்சிக்கு நீங்கள் பிரசவம் பண்ணணும். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன், தேவனே அவர்களை நீதிமான்களும் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எங்க மனசாட்சி பெருசா வசனம் பெருசாங்க? மனசாட்சி பெருசா? உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பெரியவரா? உங்களை நீதிமானாக்கின தேவன் பெரியவரா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? 34ஆம் வசனம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக யார் என தீர்க்க முடியும்? இயேசு எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழும்பினார், பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு உட்கார்ந்து கூட எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ யார் எனக்கு எதிராக என்ன சொல்ல முடியும்?